கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஎஸ்என்எல்லை பற்றி சில நியூஸும் ப்ளஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு பிஎஸ்என்எல் ரிலேட்டடாக. அந்த கமெண்ட்ஸையும் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஓரளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஓகேவா? இல்லை என்ன கேட்டால் வந்து மேஜரான டாபிக்ஸ்லாம் வந்து இதில் நான் கவர் பண்ண போகிறதே கிடையாது, எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதும் கிடையாது, ஜென்ரலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான், ஓகே? அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஓகே? அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கைஸ் ஆஸ் யூஷுவல் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிஎஸ்என்எல்லோட ரீவைவலுக்காக கவர்மெண்ட் 83,000 crore வந்து அவங்க அலாட் பண்ணியிருக்கிறாங்க. பிஎஸ்என்எல் டிஃப்ரெண்ட் செக்ஷனில் வந்து அவங்க ரீவைவ் ஆகிட்டுருக்குறாங்க. ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் தரேன், என்னென்னா ஒருவேளை உங்கள்கிட்ட பிஎஸ்என்எல்லோட ப்ராட்பேண்ட் சர்வீஸ், அதாவது காப்பருக்குள்ளே ப்ராட்பேண்ட் சர்வீஸோ இல்லை டெலிஃபோன் சர்வீஸோகனா நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை வந்து ஃபைபர் ஆப்டிக்கில் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க, ஃபைபர் ஆப்டிக்கில் மைக்ரேட் பண்ணிக்கோங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, காப்பரில் வந்து ஒருவேளை டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். நீங்களே அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஃபைபர் ஆப்டிக்கில் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான சர்வீஸ் ப்ளஸ் அன்லிமிட்டெட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ப்ளஸ் அன்லிமிட்டெட் டெலிஃபோன் சர்வீஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு சான்சஸை வந்து மிஸ் பண்ணிக்காதீங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட காப்பருக்குள்ளே சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இமீடியட்டாக ஃபைபரில் மைக்ரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சேம் நம்பர்லேயே உங்களுக்கு ஃபைபர் சர்வீஸ் ரன் ஆகும், ஓகேவா? நம்பர்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு காப்பர் கேபிளில் ஓடுறத அப்படியே இவங்க ஃபைபர் கேபிளில் மைக்ரேட் பண்ணி தருவாங்க, ஒரு பெட்டரான சர்வீஸ் கிடைக்கும், ஓகே? கைஸ் அப்புறம் இன்னொன்று என்னென்னா, உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த நியூஸ் தெரியும்னு எனக்கு தெரியலை. ட்ராய் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சர்வே எடுக்க ஆரம்பித்தாங்க. ஜியோ ஏர்டெல் கிட்ட எல்லாம் கூட அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உண்மையிலுமே சப்ஸ்கிரைபர் வந்து விருப்பப்பட்டு அவங்க இந்த காம்போ பிளானை வாங்குறாங்களா இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் வாங்க வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு நியூஸ் என்ன வந்துச்சுன்னா, ஜியோ வந்து வாண்டடாக சொன்னதா இல்லை அவங்க எல்லாருமே விருப்பப்பட்டு இந்த மாதிரி பிளான் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பப்பட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ வந்து அப்டேட் பண்ணதாக வந்து நான் கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. ஆனால் இப்போ ட்ராய்க்கு வந்து இந்த ஒரு டவுட் வந்திருக்கு. ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஆப்ரேட்டருமே வந்து காம்போ பிளான் சொல்லிட்டு விட்றாங்களா, ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா, பர் மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் காலிங் ப்ளஸ் பர் டே 100 SMS ப்ளஸ் 2 GB டேட்டா இல்லை 1.5 GB டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டேட்டாவை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்களா. இது மூணுமே இப்போ காம்போவாக இருக்குது. இந்த மூணுமே காம்போவாக இருக்கிறதுனால என்னென்னா, இந்த கம்பெனிக்கு வந்து இதில் நிறைய ப்ராஃபிட் இருக்குது சொல்ல போனோம் அப்படின்னா. ஏன்னா 100 SMS வந்து அவசியமே கிடையாது, ஓகே? சில பேர்த்துக்கு, ஓகேவா? வெரி ஃபியூ பீப்புள் வில் யூஸ் இட், ஓகேவா? ரொம்ப கம்மியான பீப்புள் தான் வந்து அதை யூஸே பண்ணுவாங்க. சில பேர்த்துக்கு வந்து எஸ்எம்எஸ்க்கு அவசியமே கிடையாது, சில பேர்த்துக்கு காலிங்க்கே அவசியம் கிடையாது. முக்கால்வாசி பேர் வந்து பூரா டேட்டாக்காக தான் வந்து இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து எல்லாரையும் வாங்க வைக்கிறாங்களா, இந்த பிளான் தான் இருக்குது வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீ இதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாங்க வைக்கிறாங்களா இல்லை எல்லோரும் பிடிச்சி வாங்குறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. அதனால் அவங்க என்னென்னா ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேக்கான ரிப்போர்ட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அப்படி ஒரு வேளை ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு, கொஞ்சம் ஏர்டெல் ஜியோக்கு அகென்ஸ்டாக ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து இப்போ பிளான்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும். பிளான்ஸை வந்து கண்டிப்பாக இவங்க ரிவைஸ் பண்ணியே ஆகணும், ஓகேவா? எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க என்ன தான் ரிப்போர்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் பயங்கரமாக கொள்ளையடிக்கிறாங்க சொல்ல போனோம் அப்படின்னா. ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதை இவங்க 13 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ண வச்சுட்டாங்க. 30 நாள் 28 நாள் தான் வந்து வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு 13 மாதம் ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்குறோம். கம்ப்ளீட்டாக இவங்க சிஸ்டத்தையே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க சொல்ல போனோம் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சான்சஸை வந்து பிஎஸ்என்எல் வந்து செம்மையாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை வந்து உங்கள்கிட்ட பிஎஸ்என்எல் சிம்ஹான இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நீங்கள் செகண்டரி சிம்மாகான பிஎஸ்என்எல் சிம்மை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செம்மையான அட்வான்டேஜ் சொல்ல போனோம் அப்படின்னா, பிஎஸ்என்எல் இப்போ வேலிடிட்டி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 397 rupeesக்கு, ஓகேவா? 397க்கு உங்களுக்கு 5 month வேலிடிட்டி, அதாவது 150 days வந்து உங்களுக்கு வேலிடிட்டி. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, டெய்லி உங்களுக்கு 2 GB டேட்டா ப்ளஸ் அன்லிமிட்டட் காலிங் ப்ளஸ் 100 SMS per day.
டெய்லி பேசிஸில் உங்களுக்கு 1 மந்த் மட்டும் கிடைக்கும். மீதி இருக்கிற 4 மந்த் வந்து உங்களுக்கு இன்கமிங் ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு அவுட் கோயிங் பண்ணணும், இல்லை உங்களுக்கு எஸ்எம்எஸ்எஸ் ஆனால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டாப்அப் மட்டும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு உங்களோட சர்வீஸ் ஆக்டிவேட் ஆகிரும். அந்த டாப்அப்புக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி டாப்அப் 10 ரூபா 20 ரூபாய்க்கு வந்து நம்ம டாப்அப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி வந்து இவங்க கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சூப்பரான சான்ஸு. உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களோட நம்பரை வந்து போர்ட் பண்ணி பிஎஸ்என்எலுக்கு போய்க்கலாம். எனக்கு தெரியும் பிஎஸ்என்எலோட சர்வீஸ் மட்டமாக தான் இருக்குது, ஒர்ஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா இப்போ தான் அவங்க ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இத்தனை வருஷம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள். எத்தனை மீட்டிங்கு, எத்தனை ரெக்வெஸ்ட்டு, எங்களுக்கு 4G அலாட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் போகிறாங்க, எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, மேனேஜ் பண்ண முடியல, ரீப்ளை பண்ண முடியல, வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து கத்திட்டு போகிறாங்க. அதாவது என்னென்னா கூலி வேலைக்கு போகிறவங்களாம் வந்து அந்த 100-200 வந்து அவங்க வெளியில் கூட சாப்பிட மாட்டாங்க சொல்ல போனோம் அப்படின்னா. ஆனால் அவங்க மொபைலுக்கு தேவைன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டில் கட்டிட்டு போவாங்க. ஆனால் அவங்களுக்கு சர்வீஸ் கிடைக்காது. இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கே ரொம்ப ஒர்ஸ்ட்டாக தான் இருக்கும். அதை நேர்லாம் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்போ தான் தெரியும் என்னடா இது இந்த அளவுக்கு ஒர்ஸ்ட்டாக இவங்க சர்வீஸ் தந்துட்டுருக்காங்களே, இப்படி வந்து கத்திட்டு போகிறாங்களே. வந்து கத்திட்டு போகிறவங்களோட முகத்தையெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, எவ்வளோ மீட்டிங் தெரியுமா இவங்க கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த 4G ஸ்பெக்ட்ரத்துக்காக, 4G அசைன் பண்ணுறதுக்காக. ஆனால் இப்போ தான் ஓரளவுக்கு வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து மட்டமாக தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இப்போ பிஜிஎம்மே வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது தான், அக்டோபருக்குள்ளே வந்து தமிழ்நாட்டில் மேஜராக எல்லா இடத்துலையுமே வந்து 4G கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் முழுசாக 2 மாதம் இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது 2 மாதத்தில் எவ்வளவோ நடக்கலாம். இப்போதைக்கு என்ன நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு வேளை திங்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கலாம். ப்ளஸ் நிறைய இடத்துல வந்து எல்லாமே வந்து பேப்பர் ஒர்க்கு தான் கைஸ். ஓகேவா? எதுவுமே வந்து இன்னமுமே கூட வந்து இவங்க பேப்பர் ஒர்க்கில் எடுத்து அதை எஃப்டிஎஸில் போட்டு இவங்க மெயில் அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் இதை பூரா ப்ரொசஸ் பண்ணி இது எல்லாம் என்ன தான் இவங்க டிஜிட்டல் அப்படின்னாலும் இதில் இன்டைரக்டாக வந்து பேப்பர் ஒர்க்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. இது மூலமாக தான் வந்து ஒரு ப்ராப்பரான திங்ஸே வந்து அசைன் ஆகும். ஓகேவா? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்பரான ஒர்க்குக்கான ஒரு டெண்டர் பாலிசியோ அதெல்லாம் வந்து உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா கவர்மெண்ட் செக்டரில் ரொம்பவும் டிலே. ஆனால் அது இன்டைரக்டாக பேப்பர் ஒர்க்கில் நடக்குது. டிஜிட்டலாக மாறிட்டுங்கிறாங்க, ஆனால் அது எல்லாமே இன்டைரக்டாக பேப்பர் ஒர்க்கில் நடக்குது. அதனால் கொஞ்சம் டிலே தான் ஆகும். முழுசாக வெயிட் பண்ணலாம். ஒரு 2 மாதம் கண்ணை மூடிட்டு வெயிட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு நானுமே இவ்வளோ ஆதங்கத்தோடு பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் நிறைய சஃபர் ஆகியிருக்கிறேன். ஏன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு கீழே தான் நிற்பேன். எக்ஸ்சேஞ்சுக்கு மேலே பெரிய டவர், எக்ஸ்சேஞ்சு கீழே தான் நிற்பேன். எனக்கும் கேட்டுக்கும் ஒரு 4-5 மீட்ரு தான் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். எனக்கு கிடைக்காது. என்னால் இன்டர்நெட்டே யூஸ் பண்ண முடியாது, ஜிபேவே யூஸ் பண்ண முடியாது. ஹாட்ஸ்பாட் வாங்கி நான் ஜிபே யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் வந்து நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கே சங்கட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சிம்மை வந்து நான் ஏர்டெலுக்கு வந்து போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஏர்டெல் போர்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஓகே எனக்கு இன்டர்நெட்டுக்கு வந்து இது வரைக்கும் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகலை. ஓகே, ஆனால் சொல்கிறேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எதாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு வந்து அது எக்ஸிஸ்டாக இருக்காது. ஓகேவா? எவ்ரிதிங் வில் சேஞ்ச், எனிதிங் வில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து பிஎஸ்என்எல் சர்வைவ் ஆகி வரணும். ஓகேவா? பிஎஸ்என்எல் மேலே வரணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இவங்க இப்போ ஜியோ ஏர்டெல் பொறுப்பில் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக தரனால நீங்கள் எல்லாத்தையுமே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ 5G எல்லாரோட மொபைலுமே வந்து இப்போ 5G எனேபிள்டாக இருக்குது. எல்லாருமே 5G சர்வீசஸை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக 5Gக்குள்ள ஆண்டனாஸு 5Gக்குள்ள நெட்வொர்க் டவர்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது கைஸ். ஓகேவா? அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அப்படி இருக்கிறம்போது அவங்க செலவு அவங்க வந்து ஆப்வியஸாக கடன் வாங்கி தான் வந்து யாருமே பேக்கெட்டில் இருக்கிற பணத்தை வந்து போட்டு எந்த ஒரு சர்வீஸுமே தரமாட்டாங்க. ஓகேவா? அவங்க கடனை வாங்கி அந்த கடன் மூலமாக இந்த மாதிரி பூரா செட்டப்பையும் ரெடி பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அப்புறம் கடன் வாங்கிட்டாங்கன்னா அந்த கடனை கட்டணும் அப்படின்னா எங்கேருந்து பணத்தை எடுப்பாங்க? ஆப்வியஸாக நம்ம தான் தந்தாகணும். ஓகேவா? இப்போதைக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்குமே டேஸ்ட்டை தர்றாங்க. இதாண்டா டேஸ்ட்டு, இதுதான் 4G டேஸ்ட் எப்படி நமக்கு தந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் இல்லாமல் நம்ம சர்வைவே பண்ண முடியாத அளவுக்கு வந்தாச்சு. இப்போ 5Gக்குள்ள டேஸ்ட்டு தர்றாங்க. இனிஷியல் ஸ்டேட்டில் தந்தாங்களா? அதுக்கப்புறம் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் 5Gன்னு சொல்லிட்டு தந்தாங்களா?
இனிமேத்துக்கு என்னென்னா கம்ப்ளீட்டாக 5Gயை வந்து ஐசோலேட் பண்ணிடுவாங்க. 5G வேணும் அப்படின்னா இதுக்கு இவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டுட்டு வந்துடுவாங்க. இதுக்கு நீங்கள் எனக்கு 5G வேணாம், ஒன்று வேணாம், நான் வீட்டில் ப்ராட்பேண்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராட்பேண்டே வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. சீரியஸாக பாருங்களேன், எதுவுமே வந்து ஃப்ரீயாக தர்றாங்கன்னா மோட்டிவ் இல்லாமல் இல்லை. கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து சார்ஜஸ் வைப்பாங்க. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு கொலாப்ஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா, இது எல்லாமே செட்டில் ஆகிற வரைக்கும் வந்து கண்டிப்பாக 5G கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரீயாக தருவாங்க. இந்த பிளான்ஸு, இந்த போர்ட் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் ஸ்விட்ச் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ரீசார்ஜ் பிளானோட ஹைக்கு, இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆப்வியஸாக இதை கம்ப்ளீட்டாகவே வந்து இவங்க ஐசோலேட் பண்ணி ஒரு தனி டெடிக்கேட்டட் பிளானாக இவங்க கொண்டுட்டு வந்துடுவாங்க. ரிவைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். எவன்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் திட்டுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு போகலாம், அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கஸ்டமர் பேஸ் அதிகமாக அந்த ஆப்ரேட்டருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். ஓகே, இப்போதைக்கு வந்து கஸ்டமர் பேஸே இல்லை. அப்படி இருக்கிறம்போது அவங்க கொஞ்சம் ரொம்ப லேசியாக தான் இருப்பாங்க. அதை கண்டுக்காமல் சரி ஓகே இவ்வளவு தானே நம்ம பொறுத்து நிதானமாக செய்யலாம்னு சொல்லிட்டு. இப்போ கஸ்டமர் பேஸ் அதிகமாச்சுன்னா அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகும். கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணணும். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்லை, அதை வந்து அவங்க ஃபேக் ப்ராமிஸோ இல்லை ஃபேக்காவோ வந்து இல்லை இது ஒரு டியூப்ளிகேட் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்க அதை க்ளோஸ் பண்ண முடியாது. அதுக்கான ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷனை தந்து அதை ப்ராப்பராக ரெக்டிஃபை பண்ணியே ஆகணும். எவ்வளோ செலவானாலும் சரி அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணியே ஆகணும். அப்படி ரெக்டிஃபை பண்ணாமல் அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம். அதனால் நீங்கள் யோசிக்காதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். கஸ்டமர் பேஸ் அதிகமாச்சு அப்படின்னா ஆப்வியஸாக இவங்களும் பிஎஸ்என்எல்லும் ஒரு பெட்டரான சர்வீசஸ் தரக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வந்துடும். ஆனால் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வேலிடிட்டி பிளான் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிஎஸ்என்எல் கிட்ட ஸ்விட்ச் ஆகிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ ஓரளவுக்குனாச்சும் ஓகேனாலும் ஓகே ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகேவா, ஏன்னா 1 வீக் ஆகிடுச்சு எந்த ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ணல. ப்ளஸ் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏர்டெல் வந்து தன்னோட விங்க் மியூசிக் சர்வீஸை வந்து இந்த இயரோட முடிக்க போகிறாங்க. இனிமேட்டுக்கு நீங்கள் விங்க் மியூசிக் வந்து இந்த இயருக்கு அப்புறமேட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது ஏர்டெல் மூலமாக. ஏன்னா ஏர்டெல் வந்து ஆப்பிளோட எக்கோசிஸ்டத்தோட இப்போ அவங்க பைண்ட் ஆகிட்டாங்க. இனிமேட்டுக்கு வந்து ஆப்பிள் மியூசிக்கு, ஆப்பிள் டிவி ப்ளஸ் இந்த சரௌண்டிங்கில் தான் வந்து ஏர்டெல் வந்து இனிமேல் ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க. இனிமேட்டுக்கு இது கூட தான் வந்து நீங்கள் பைண்டாகி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை உங்களுக்கு எத்திக்கல் ஹேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். நான் உங்களுக்காகவே மேக் பண்ண கோர்ஸ் தான் அட்வான்ஸ் லெவல் எத்திக்கல் ஹேக்கிங் ப்ளஸ் பிகினர் லெவல் எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ். 2 கோர்ஸுமே வந்து நான் 399 rupees தர்றேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை வாட்ஸ்அப்லேயும் பிங் பண்ணலாம். ஓகே, பாய்.